கடந்த கொஞ்ச நாளாவே பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ கீழ அதிகமா வர கமெண்ட். அதாவது விஜய் அவர்கள் என்னைக்கு கரூர் போக போறாரு? விஜய் அண்ணன் போவாரா? இல்ல போக வாய்ப்புகள் இருக்கா? ஏன் பிரதர் இன்னும் மாட்றாரு? இவ்வளோ நாள் ஆச்சே. ஸோ இவ்வளோ நாள் எதுக்கு? அவர் எப்பவுமே எல்லா இடத்துக்கும் போற ஆள் தானே. நைட்டோட நைட்டா எந்த இடமா இருந்தாலும் போயிடுவாரு. மக்களை சந்திக்கிறது தானே. இதுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ நாள் ஆகுது? ஸோ ஒருவேளை இனிமேல் போக மாட்டாரா? அதான் 20 lakhs போட்டார்ல எல்லார் அக்கௌண்ட்டுக்கும். இனிமேல் அவர் போக வாய்ப்புகள் இல்லை. இந்த மாதிரி ஏகப்பட்ட விவாதங்கள் ஆன்லைன்லேயும் சோஷியல் மீடியாலையும். என்னோட வீடியோ, அதாவது நான் ஏதாவது ஒரு வீடியோ இப்போ லாஸ்ட் என்னோட ஒரு 10 வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 50 கமெண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம தோழர்கள் நிறைய பேரும், நம்ம விஜய் அண்ணன் ஆதரிக்கிற நிறைய பேர், ஸோ நம்ம மேலே அன்பு வச்சிருக்க நிறைய பேர் கேட்குற காமனான கொஸ்டின் அதுவாக தான் இருக்குது. ஸோ அதனால் டீட்டெயிலாக அதை பற்றி ஸ்டடி பண்ணி என்ன தான் நடக்குது, கரூரில் என்ன நடக்குது, ஏன் இவ்வளோ லேட் ஆகுதுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணி உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மேக்ஸிமம் இது நிறைய மீடியாவில் சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம தோழர்கள்கிட்ட பேசின விஷயங்கள் தான், அங்கே நடந்த விஷயங்கள் தான். அங்கே நடந்த சில விஷயங்கள்லாம் மிகப்பெரிய லெவலில் ஷாக்கிங்காக இருந்தது. ஆனால் இதை பொதுமக்களுக்கு நம்ம கடமை, இது அவங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது. இல்லைனா இது நெகட்டிவாக போய் முடியலாம். ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் நம்ம பொதுமக்களுக்கும் சேர்க்கணும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ ஒரு சின்ன ரெக்வஸ்ட், மேக்ஸிமம் இப்போ வர வீடியோஸ்லாம் சொல்கிறது தான், வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க. இதுதான் நடக்குது, இதுதான் களத்தில் நடக்குது. எல்லாருக்குமே இருக்கிற கொஸ்டின் தான், நான் போலன்ட்டு. ஏன் போல, எதனால் போல, என்ன ரீசன்ன்றதை தெளிவாக நீங்கள் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோட் சைடு அம்பானிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சமூக வலைத்தளங்கள் ரொம்ப பவர்ஃபுல் மீடியம்னே சொல்லலாங்க. அதில் ஒரு கருத்து போட்டாங்கன்னா அது ஃபார்வர்டை பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் அது ஒரு பெரிய விஷயமா போய் நிற்கும். அதனால் ஆன்லைனில் வர நிறைய விஷயங்கள், அதில் நிறைய அவதூறும் இருக்குது, நிறைய நல்ல விஷயமும் இருக்குது. எது நமக்கு தேவையோ அதை நம்ம எடுத்துப்போம். சில நெகட்டிவிட்டியை நம்ம அப்படியே தட்டி விட்டு போயிட்டுருப்போம். ஆனால் இப்போ நடக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணனால மக்களுக்கு தெரியாது. அதனால தான் இதை கொஞ்சம் விரிவாக நம்ம பேசுவோம்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரீசெண்டாக நான் போடுற எல்லா வீடியோலையும் பார்த்திங்கன்னா நம்ம தோழர்களே, நண்பா சொல்லு நண்பா, இதை பற்றி ஏன் பேசவே மாட்டேன், ஏன் விஜய் அவர்கள் போகாமல் இருக்கிற, அண்ணன் எப்போ போவார், அண்ணன் போனால் தான் எங்களுக்கு நிறைய பேர்கிட்ட இதை பற்றி பேச முடியும், ஸோ இவ்வளோ நாள் ஆகுது, உண்மையாலே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இம்மீடியட்டாக நமக்கு தெரிஞ்ச நிறைய தோழர்கள், கரூரில் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ உங்களுக்காக இந்த விஷயத்தை ஓப்பன் அப் பண்ணுன்றனால அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன நிஜமாலே நடக்குது, உள்ளுக்குள்ளே என்ன நடந்துட்டுருக்கு, அந்த இறந்த வீட்டிலலாம் என்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்லும்போது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா மீடியாலும் பார்த்தது தான். அவங்க எல்லார் வீட்லையும் பார்த்தீங்கன்னா விஜய் நான் ஆதரித்து தான் பேசுகிறாங்க. அவங்க இப்போ சொல்லிட்டாங்க விஜய் அவர்கள் மேலே தப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஏன் டிலே ஆகுது, இந்த 20 lakhs கொடுத்து ஏன் டிலே ஆகுதுன்னும் போது அங்கே இருக்கிற கரூரில் இருக்கிற ஒரு நண்பர் சொன்னார், தலைவா நம்ம நிர்வாகிங்க எல்லாருமே போய் நிறைய மண்டபம் புக் பண்ணுறோம், அங்கே லோக்கலில் இருக்கிற மண்டபம் எல்லாமே பார்த்துட்டோம், கரூரை சுற்றி இருக்கிற எல்லா மண்டபம் பார்த்துட்டோம். காலைல போய் நம்ம அங்கே இருக்கிற மேனேஜர்கிட்ட அட்வான்ஸை கொடுத்து மண்டபத்தை புக் பண்ணுறோம். ஈவினிங் அந்த ஹோட்டல்லேருந்து, அந்த இடத்துலேருந்து, மண்டபத்துலேருந்து ஃபோன் பண்ணி சாரிங்க மண்டபம் உங்களுக்கு கிடையாது, அந்த நாளில் வேற ஒருத்தர் புக் பண்ணியிருக்காரு. அப்போ நம்ம கேட்குறோம், தலைவா இந்த மாதிரி அட்வான்ஸ் கொடுக்கும்போது ஃப்ரீன்னு சொல்லி தானே கொடுத்தீங்க, இல்லை ஓனர் பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்றாங்க. கேன்சல். இந்த மாதிரி கரூரில் இவ்வளோ நாள், கிட்டத்தட்ட போன வாரம் ஃபுல்லாக இந்த மண்டபம் தேடுற விஷயத்தில் நம்ம நிர்வாகிகள் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே கேன்சல் இருக்குது. அதே மாதிரி நாமக்கல்ல நீங்கள் ரீசெண்டாக ஃபோட்டோஸ் கூட பார்த்துருப்பீங்க. நம்ம அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே நாமக்கல்ல இருக்கிற நிர்வாகிகள் கூட பார்த்தீங்கன்னா அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் போய் விசாரிச்சிருக்காரு. அங்கேயும் நமக்கு மண்டபம் கிடைக்கல. அதே மாதிரி திருச்சியில், சேலத்தில், கரூரை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம நிர்வாகிகள் போய் பெரிய இடம், அதாவது அந்த மக்களை கூட்டு வந்து அந்த 41 ஃபேமிலி உட்கார வச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா பேசுறதுக்கான முடிவு பண்ணியிருக்காரு. நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ அது பார்த்தீங்கன்னா நடக்கணும்னா ப்ராப்பரான பிளேஸ் வரணும். ஏனோ தானோன்னு சொல்லி ஒரு 10 பேரை உட்கார வச்சு பண்ணுற மாதிரி இது ஒரு நிகழ்ச்சி கிடையாது. ஸோ அதனால் விஜய் நான் ஃபோக்கஸ்டாக இருக்கார். இதில் எப்படி பிளான் பண்ணணும், இது எப்படி பேசணும், எந்த இடத்துல அவங்களை கொண்டு வரணும், அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாது, இது நிறைய பிளானிங்லாம் போயிட்டு இருக்குங்க. ஸோ இப்படி இருக்கும்போது எங்கேயுமே பர்மிஷன் கொடுக்கலாம், எங்கே என்ன பண்ணுவோம். ஸோ இந்த நேரத்தில் ஒரு தெரியப்படுத்திக்கிறேன். எல்லாருமே சொல்கிறாங்க விஜய் அவர்களுக்கு பவர் இருக்குது. ஆமாங்க, விஜய் அவர்களுக்கு பவர் இருக்குது, கட்டமைப்பு இருக்குது, எங்களுக்கு நிறைய நிர்வாகிகள் இருக்காங்க, எங்கள் பொதுச் செயலாளர் ராவும் பக்கத்தில் அதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காரு, எல்லாமே இருக்குங்க. எல்லாமே நம்ம கையில் இருக்குது. ஃபோர்ஸ், பவர்ஃபுல்லான ஃபோர்ஸ் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே விஷயம் என்ன இல்லாததுன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கம். அந்த அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிற பவர் மட்டும்தான் நம்ம கிட்ட கிடையாது. அது இருந்ததுன்னா இந்த ஆட்டம் ஆடுவாங்களா? ஸோ காலையில் ஒரு மேனேஜர் ஓகே சொல்கிற ஒரு இடம், இந்த நாளில் ஃபங்க்ஷனே இல்லைங்க நீங்கள் மண்டபம் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிற ஒரு இடம், நைட்டு ஓனர் சொல்கிறாரா இந்த இடத்த கொடுக்கக்கூடாது, விஜய் அவர்களுக்கு இந்த இடத்த கொடுக்கக்கூடாது, ஏன்னா எனக்கு ப்ளஷர் அதிகமாக வருது. இது நான் சொல்லலைங்க, அங்கே இருக்கிற மக்களே சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற நிறைய பேர் நான் ஃபோனில் பேசும்போது அவங்க சொன்ன விஷயங்கள். அதுக்கப்புறம் நான் யோசிச்சு சரி அங்கே ஓகேனும் போது நியூஸ் ஒன்று வந்தது, சென்னையில் சந்திக்க வாய்ப்புகள் இருக்குன்ட்டு. சென்னையில் விசாரிக்கும்போது என்ன தெரியுமா தெரிஞ்சுது,
சென்னையிலும் அதே தான். சென்னையில் இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற நிறைய நிர்வாகிங்க பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு பெரிய மண்டபமாக அவங்க உட்கார்ற அளவுக்கு என்னென்ன பண்ணணும் அவங்கள கூப்பிட்டு வந்து பேசுகிற அளவுக்கெல்லாம் சர்ச் பண்ணாங்க. சென்னையிலும் மண்டபம் கிடைக்கல. அதுதான் இப்போதைக்கு நிலைமை. யோசிச்சு பாருங்கள், சென்னையில் எந்த இடத்துக்கு போனாலும் விஜய் அவர்களுக்கா இல்லைங்க கொடுத்தா எங்களுக்கு பிரச்சனை வந்துடும், ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா எங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஸோ இதுதாங்க அரசாங்கத்தோட பவர். எப்படி வேலை செய்கிறாங்க பாருங்கள். இதை நம்ம ஓப்பன் அப் பண்ணி பேசலான்னா இது யாருக்கும் தெரியாமல் போயிடும். நான் நிறைய பேர்கிட்ட விசாரிக்கும் போது ஏன் இன்னும் பார்க்கலன்னா அவர் பார்க்க ரெடியாக தான் இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா கரூர் போனால் எவ்வளோ பிரச்சனை பண்ணுவாங்க நமக்கு தெரியும். பேசிக்காக ஒரு ஹியூமனாக யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ விஷயம் பண்ணுற இவங்களுக்கு இதை பிளாஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்கள் பார்ப்போம். விஜய் அவர்கள் வரும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அந்த இடத்துல ஒரு பூகம்பத்தை கிரியேட் பண்ணி அதை பிளாஸ்ட் பண்ணி அதை டோட்டலாக ஃப்ளாப் ஆக்கிடுவாங்க. அது 100% நடக்கும். விஜய் அவர்கள் வரும்போது ஏதோ ஒரு 10 பேருக்கு காசை கொடுத்து உள்ளே போங்க, நான் ஆன்லைன்லேயே காசை கொடுத்து எழுதி வைக்கிறாங்க. இந்த முப்பரம் விழாக்கு காசை கொடுத்து சின்ன இந்த குப்பை வண்டியில் ஆளுங்களை ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த இஃப்தார் ஃபங்க்ஷனுக்கு குப்பை வண்டியில் ஃபுட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பண்ணுற திமுக அரசுக்கு இதெல்லாம் எம்மாத்திரம் சொல்லுங்கள் பார்ப்போம். விஜய் அவர்கள் வரும்போது அந்த கூட்டத்துக்குள்ளே என்ன வேணால் நடக்கலாம். ஸோ இது நமக்கு மிகப்பெரிய ஆபத்து. இப்போ கரூரில் போய் விஜய் அவர்கள் நிற்கிறது மிகப்பெரிய ஆபத்து. ஸோ இது அழகாக ஹேண்டில் பண்ணணும்னா அந்த ஃபேமிலியை பார்க்கணும். அவங்களுக்கும் எந்த பிரச்சனை வரக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு வந்தால் பிரச்சனை கிடையாதுங்க. தமிழக வெற்றி கழகத்தோ எங்கள் நிர்வாகிக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் ஹேண்டில் பண்ணிப்போம். விஜய் அண்ணா அவர்களும் ஹேண்டில் பண்ணுவார். ஆனால் அந்த மக்கள் அந்த 41 ஃபேமிலி இருக்குது தெரியுமா, அவங்கள கூட்டு வர இடத்துல கரூர்லையோ ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் எதனா ஒன்று பிளான் பண்ணிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளால் இந்த மாதிரி ஒரு துயரத்தை நம்மளால் அனுபவிக்கவே முடியாது. அதனால் பக்காவாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையிலும் நிறைய இடத்துல தேடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஓகே ஆகலை. இது வரைக்கும் அங்கே எங்கேன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு வந்த இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க வாய்ப்புகள் இல்லை. சென்னையில் இவ்வளோ டைட் பண்ணுறனால சென்னைக்கு அவுட்ரு எங்கே வேணால் இருக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஈஸியாரை தாண்டி நம்ம மகாபலிபுரம், ஆனால் நம்ம துவக்க விழா கூட அங்கே தான் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேன்னும் போது சென்னை அவுட்ருன்னும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்க வரத்துக்கும் அந்த மக்களை கொண்டு வந்து ஸ்டே பண்ண வைக்கிறதுக்கும் அவர் விஜயனை மீட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸி ப்ராசஸாக இருக்குன்றனால அப்படி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் பிரச்சனை வராது. அந்த 41 குடும்பம் சேஃபாக நம்ம வண்டியில் கூப்பிட்டு வந்துடுவோம். அதே மாதிரி விஜயண்ணனும் வந்துடுவார். அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் மனம் விட்டு பேசுவாங்க. அதில் எந்த டவுட்டுமே இல்லை. விஜயண்ணன் கிட்ட இருக்கிற அந்த வேதனைகள், அவர் மனசில் என்ன இருக்கோ, அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த மக்களோட மனசில் என்ன இருக்கோ, அவங்களுக்கு இனிமேல் என்ன தேவை யாருமே கிடையாதுங்க. 1-on-1 அவர் உட்காந்து பேசுவார். அதனால் அந்த நிகழ்வுக்காக தான் விஜயனை இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2 or 3 டேஸில் பார்த்தீங்கன்னா விஜயனை மீட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேர் இது கமெண்ட்டில் என்கிட்ட கேட்டதுனால இதை நான் உங்களுக்கு சொல்லணும், என்ன நிஜமாலே நடக்குதுன்றது தெரியப்படுத்தணுன்றதுனால தான் முழுக்க இந்த வீடியோவில் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ மக்கள் சிந்திங்க. கொஞ்சம் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய ரெக்வஸ்ட்டு, இது பொதுமக்கள் மத்தியில் இந்த வீடியோ கொண்டு போய் சேர்த்துருங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியணும். இப்போ என்ன பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள் வந்து சென்னை வந்துட்டு போயிட்டாங்கன்னா இவர் பண்ணையார், இவர் பனையூர் பண்ணையார், இவர் வரவே மாட்டார், பனையூரில் தான் எல்லோரும் சந்திப்பார். இதே தாங்க ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க. இந்த திமுக அரசும் அங்கே இருக்கிற கொத்தடிமைகள் 200 ரூபா வாங்கிட்டு ஆன்லைனில் உட்காந்துக்கிட்டு விஜய் அவர்கள் பனையூரில் மட்டும்தான் இருப்பாரா, மழை வந்து அங்கே தான் சந்திப்பாரா, அப்போ என்ன பண்ணுறது, ஓட்டு போகிறதுக்கே பனையூர் வரட்டுமான்ற மாதிரி கேலி பண்ணாங்க. விஜயன் அவர் 3 சாட்டர்டே தாங்க வெளியே வந்தார். அந்த 3 சாட்டர்டேயில் கெதி கலங்கி போயிருக்காங்க. அவனுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த மனுஷன் டிசம்பர் வரைக்கும் இதே மாதிரி வந்துட்டாருன்னா திமுகன்ற ஒரு கட்சியே இல்லாமல் போய்டுன்றதை தெளிவாக அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் அதை தடுக்கிறதுக்கும் அதை நிறுத்தத்துக்கும் எவ்வளோ பெரிய ஸ்கெட்சு போட்டாங்க. ஸோ இனிமேல் அவங்க போடுற அடுத்த ஸ்கெட்சில் நம்ம மாற்றதா இல்லை. அதனால் தெளிவாக அந்த மக்கள், அதாவது நாங்கள் கூட சொல்லலைங்க, நான் விசாரித்த வரைக்கும் கரூரில் விசாரித்த வரைக்கும் அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு இவ்வளோ குறைச்சல் கொடுத்தாங்கன்னா நாங்களே சென்னை கிளம்பி வந்துடுறோம், அவரோட வீட்டுக்கு நாங்களே வந்து பேசிடுறோம், எதுக்கு அவர் இவ்வளோ கஷ்டப்படணுன்றதை அங்கே இருக்கிற மக்களே சொல்லியிருக்காங்க தான் நமக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. யோசிச்சு பாருங்கள். அப்படி இருக்கும்போது அந்த மக்களே விருப்பப்பட்டு வரும்போது அப்படி விஜய் அவர்கள் பனையூர் கூட்டு வரதோ இல்லை சென்னை கூட்டு வரதோ டிஸ்டர்பன்ஸ் வந்தால் மக்கள் வெளியே வந்து சொல்லுவாங்க, ஏங்க விஜய் அவர்கள் சென்னை கூப்பிடுறாருங்க, அதுக்கெல்லாம் எங்களால் போக முடியாதுன்னு சொல்லட்டும். அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த முடிவு எடுத்ததே அந்த பொதுமக்கள் தான். அந்த உயிரிழந்தாங்களா, பாதிக்கப்பட்டாங்களா, அந்த வீட்டில் இருக்கிற பொதுமக்கள், அங்கே இருக்கிற அண்ணன்கள் தம்பிகள், அந்த வீட்டில் இருக்கிற அந்த அம்மா எல்லாருமே சேர்ந்து சொல்லியிருக்காங்க விஜய் அவர்களை பார்க்க சென்னை வரோம், நாங்கள் விஜய் அவர்களை பார்த்து பேசணும். அந்த நிகழ்ச்சி முடிஞ்சால் தான் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தோட அடுத்த நிகழ்வு என்னன்றது சொல்ல முடியும். அதுக்கு அடுத்த மூவ்மெண்ட் எல்லாம் என்னன்றதை இந்த விஷயம் முடிஞ்சால் தான் அடுத்த மூவே நம்மளால் நடத்த முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா இது இந்த அளவுக்கு தான். இப்போ இதோட ஸ்டேட்டஸ் இதுதாங்க. இன்னொரு நாளைக்கோ நாளானிக்கோ பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா அவர்களை பார்க்க போகிறாரு. ஸோ சென்னை அவுட்டரில் எங்கே வேணா இருக்கலாம். நான் எக்ஸாம்பிள் சொன்ன மகாபலிபுரம்ட்டு அங்கேயும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இனிமேல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. பொதுமக்கள் நிறைய பேர்கிட்ட நான் இதை பற்றி கேட்கும்போது, எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லையும் என்னோடய ஃபேமிலியெல்லாம் இதை பற்றி கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயங்கள் இது தாங்க கரெக்டு. ஆனால் அவர் கரூர் போகும்போது நடுவில் ஒரு 10 பேரை காசு கொடுத்து இறக்கி கல்லை தூக்கி வீசி அடிக்கிறது, செருப்பை தூக்கி வீசி அடிக்கிறது, அதுக்குள்ளே இப்போ விஜய் அவர்கள் வரனால அந்த குடும்பங்களுக்கு ஏதாவது அழுத்தங்கள் கொடுத்து அவங்களுக்கு திரும்பவும் பிரச்சனை கொடுத்தா
கொடுத்தாங்கன்னா அது திரும்பவும் நெகட்டிவாக தான் ஆகும். இதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கொடுத்து அவர் மனசு விட்டு பேசினார்னா இது நியாயமாக போயிடும். ஆனால் எல்லா அரசியல்வாதியும் பண்ணுறது என்ன, பப்ளிசிட்டி ஸ்டண்டு. ஸோ பப்ளிக்காக போய் நின்று மைக்கை பிடிச்சி பேசி அது நமக்கு வேணாம். இந்த விஷயம் அவர் அந்த 41 குடும்பத்தையும் தத்து எடுத்திருக்காரு. ஸோ வருங்காலம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணன் தான் அந்த குடும்பத்தை பார்த்துக்க போகிறாரு. அப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் அவருக்கு பேச வேண்டியது இருக்கும். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரத்துக்கு மேலே இந்த மீட்டிங் போகும்னு கேள்விப்பட்டேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆனால் விஜய் அண்ணனோட முடிவு எனக்கு ஓகே தாங்க. ஏன்னா சாதாரணமான ஒரு நிகழ்ச்சியாக தான் நான் சொல்லலாம், இல்லை அவர் அங்கே போகலாம், அங்கே பேசலான்ற. ஆனால் இது வந்து மிகப்பெரிய லெவலில் இதில் அரசியல் நடக்குது, பொலிட்டிக்ஸ் நடக்குது. எவன் இது உள்ள வேலையை பார்க்குறான்றது நமக்கு தெரியாது. ஸோ சேஃபாக இதை ஹேண்டில் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் இருக்குன்றத என்னோட கருத்து. உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போம் கைஸ். உயிர் உள்ளவரை தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன்.